நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்பதுதான் நமக்கான ஒரே ஆமமா. ஏறத்தாழ 18 ஆண்டுகள் திமுகவிலே இருந்தார். இன்றைக்கு வருகிறவர்களைப் போல சட்டென்று திரைப்படத்திலே இருந்தவர் வந்துவிடவில்லை. அறிவாலயத்தின் செங்கலை உருவி விடுவேன் என்றார், அவரை உருவி விட்டார்கள். இந்தியா முழுவதும் கலவரங்கள் தொடங்கிவிட்டன. திமுகவின் ஆட்சியிலே தான் கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். கலைஞர் தான் தாரை வார்த்து கொடுத்தார் என்கிற அளவுக்கு பழி போடுகிறார்கள். எடப்பாடி இப்படி சொல்லுகிறாரே, எடப்பாடியின் மீது நீங்கள் கோபமாக பேசுவதில்லையே என்று சிலர் கேட்கிறார்கள். அவரே சும்மா இருக்கிறார், அவர் மீது நான் கோபப்பட என்ன இருக்கிறது? எங்கே போனாலும் ஊர்ல இருக்கிறவர் எல்லாம் அப்பா தாத்தா சித்தப்பா அப்படி சொன்னால் அந்த ஜாதி ஓட்டு வந்து விடுமா என்று பார்த்து எத்தனையோ தாத்தாக்களை சொல்லி அதற்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் டெபாசிட் பெறாத அந்த கட்சி. நன்றி இல்லை இந்த நாட்டில் சுதந்திர கொடியை ஏற்றினாரே ஜெயலலிதா அவர்கள், யார் அந்த உரிமையை பெற்று தந்தார்கள்? நம்முடைய கலைஞர் தான் அந்த உரிமையை கூட முதலமைச்சருக்கு பெற்று தந்தார். கச்சத்தீவின் உரிமையை மொத்தமாய் விட்டு கொடுத்தவர் தான் ஜெயலலிதா. தஞ்சை வடக்கு மாவட்ட இளைஞரணியின் சார்பில் நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற நான் மிகவும் மதிக்கிற தலைமை செயற்குழு உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், அருமைக்குரிய திருவிடை மருதூர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, இளைஞர் அணியினுடைய பொறுப்பாளர்களில் ஒருவராக இருந்து சிறப்பாக இதனை நடத்தி கொண்டிருக்கிற இளையராஜா அவர்களே, நண்பர் GKM ராஜா அவர்களே, அருமைக்குரிய அண்ணன் ஜெயபால் அவர்களே, மிசா மனோகரன் அவர்களே, SK முத்து அவர்களே, அருமை நண்பர் ஆடுதுறை ருத்ராபதி அவர்களே, இன்னமும் நான் ஒரு கவுன்சிலராக கூட ஆகவில்லை என்று ருத்ராபதி தன் வருத்தத்தை பதிவு செய்தார். கவலைப்படாதீர்கள், நானும் கவுன்சிலராக கூட ஆனதில்லை. ஆனாலும் என்ன, தமிழ்நாட்டின் கடைக்கோடி கிராமம் வரை கலைஞரின் கடைசி பிள்ளை என்பதால் இந்த நாடு என்னை வரவேற்கிறது. அதனை காட்டிலும் இன்னொரு பெருமையை நாம் பெற்றுவிட முடியாது. நான் திருவிடை மருதூரில் 3 முறை பேசியிருக்கிறேன். இந்த கதிராமங்கலத்தில் இன்றைக்குத்தான் முதல் முறையாக பேசுகிறேன். ஆனாலும் இவ்வளவு பேர் கூடி நின்று பேச்சை கேட்கிறீர்களே, இதுவும் கலைஞரால் எனக்கு கிடைத்த பெருமை. இருவண்ண கொடியின் கீழ் நின்று பேசுவதால் நான் பெற்ற பெருமை என்பதை மேடைக்காக அல்ல, என் நெஞ்சத்திலிருந்து அந்த உண்மையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பினை எனக்கு தந்திருக்கிற அனைவருக்கும், மேடையில் இருக்கிற கழகத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களுக்கும், கூடியிருக்கிற திமுக கழகத்தை என்றைக்கும் நிலைநாட்டி வளர்த்து கொண்டிருக்கிற அருமை தோழர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்த மேடையில் வந்து அமர்ந்ததற்கு பிறகுதான் ஒரு செய்தியை அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் சொல்ல நான் கேட்டு மகிழ்ந்தேன் என்பது அல்ல. கம்பருக்கு உதவிய சடையப்ப வள்ளலின் ஊர் இது என்று கேட்டு மகிழ்ந்தேன். ஆனால் எங்கள் ஐயா பெரியாரோடு காலமெல்லாம் இருந்து சூத்திரப்பட்டம் போக வேண்டும் என்பதற்காக மூத்திர சட்டியை கடைசி வரை சுமந்து நின்ற புலவர் இமயவரம்பன் என்கிற ஒரு தியாகி பிறந்த மண்ணுக்கு வந்திருக்கிறேன் என்பதே மகிழ்ந்தேன் அல்ல, கேட்டு சிலிர்த்தேன் என்பது உண்மை. இமயவரம்பன் அவர்களை பற்றி கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பல முறை நான் முயற்சி செய்திருக்கிறேன். அண்ணன் தஞ்சை ரத்தனகிரி இடத்திலே அவருடைய உறவினராக இருக்கிற ஜீவசுந்தரி இடத்திலே பேசியிருக்கிறேன். இங்கே வருகிற வரைக்கும் கதிராமங்கலம் அவருடைய ஊர் என்று எனக்கு தெரியாது. எனவே கதிராமங்கலத்தில் நின்று பேசுகிற வாய்ப்பையே நான் மிகப்பெரிய பெருமையாக கருதுகிறேன். எப்படி பட்டுக்கோட்டைக்கு போனால் அழகிரி என்கிற பெயர் நம் நினைவுக்கு வருமோ, அதுபோல இனிமேல் கதிராமங்கலம் என்றால் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டேன். அது இமயவரம்பன் பிறந்த ஊர். இப்படித்தான் வளர்ந்தது நம்முடைய கட்சி. பாருங்கள், இந்த மேடையிலே பேசுகிற போது அமைச்சர்களை மட்டும் குறிப்பிடவில்லை. தேநீர் கடை வைத்திருக்கிற கலியமூர்த்தி என்ற ஒருவரை பற்றி பேசினார் இல்லையா? தேநீர் கடைகளிலும் முடிதிருத்தும் நிலையங்களிலும் தான் திராவிட இயக்கம் வளர்ந்தது என்கிற வரலாறு பலருக்கு தெரியாது. அதையும் நினைவிலே வைத்துக் கொண்டு இங்கே பேசியிருக்கிற அந்த செய்திகளை பார்த்தேன். வருகிற போது ருத்ராபதி சொன்னார், போகிற வழியிலேதான் முன்னாள் அமைச்சர் அண்ணன் கோசிமணி வீடு இருக்கிறது, பார்த்து விட்டு போகலாமா என்றார். பார்த்து விட்டு போவதுதான் எனக்கு பெருமை என்பதால்
அந்த வீட்டையும் பார்த்துவிட்டு தான் நாங்கள் வந்தோம். தம்பி இளங்கோவனையும் பார்த்துவிட்டு வந்தோம். நல்லது, இன்றைக்கு நிறைய செய்திகளை பேச வேண்டும். எவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்ளலாம் என்று தெரியவில்லை. இயன்ற வரையில் சுருக்கமாக, ஆனாலும் சில செய்திகளை தெளிவாக நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது நமக்குள் பேசிக்கொள்வதற்காக இல்லை. இங்கே சொல்லப்படுகிற செய்திகள் அனைத்தையும் நீங்கள் ஒவ்வொருவரும் 1000 பேராக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக பல கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அதனாலே தான் தம்பிகள் நண்பர்கள் கூட கோபித்துக் கொள்ளக்கூடாது நான் சொன்னேன். நான் கூட்டம் முடிந்து மேடையில் நின்று நீங்கள் எவ்வளவு துண்டுகளை கொடுத்தாலும் ஆடைகளை போர்த்தினாலும் பெற்றுக்கொள்ளுகிறேன், இப்போது நாம் பேசிவிடலாம் என்று சொன்னேன். இந்த ஆடைகளை போர்த்துகிற பழக்கம் கூட நமக்கு எப்படி வந்தது? இந்த தஞ்சை மாவட்டத்திலே இருந்துதான் அது தொடங்கிற்று. பலர் அறிந்திருக்கலாம். அது 1953 ஆண்டு டிசம்பர் மாதம் கடுமையான புயல், விவசாயிகளும் நெசவாளர்களும் பாதிக்கப்பட்ட காலத்தில் தஞ்சையில் நடந்த திமுக கழகத்தின் பொதுக்குழுவிலேதான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? நெசவாளர் துயர் துடைப்போம் என்பது. எனவே இனி நடக்கிற அத்தனை கூட்டங்களிலும் கைத்தறி துணிகளை ஒன்றை கவனித்துக் கொள்ள வேண்டும். பொன்னாடைகள் அல்ல. இந்த பொன்னாடைகள் குஜராத்திலிருந்து வருகின்றன. வேண்டாம், இனி குஜராத்திலிருந்து நமக்கு எதுவும் வேண்டாம். நண்பர்களே, நான் இந்த ஆடையை சொல்லுகிறேன். எனவே நண்பர் தமிழழகன் பேசுகிற போதும் அந்த செய்தியை சொன்னார். அதாவது இந்த கைத்தறி ஆடைகள் என்பவை நம் நெசவாளர் துயர் துடைப்பதற்காக என்று தொடங்கி அது இன்றைக்கும் வரைக்கும் நிலைத்து நின்றிருக்கிறது. இன்னொரு செய்தியையும் சேர்த்து சொல்லுகிறேன். இந்த கைத்தறி ஆடைகள் போர்த்துகிற நிகழ்ச்சி தொடங்குகிற போதுதான் எம்ஜிஆர் என்று ஒருவர் அரசியலுக்கு திமுகவுக்குள் வந்தார். பலருக்கு தெரியாது. அது 54 பிப்ரவரி. எப்படி என்றால், கைத்தறி ஆடைகளை தலைவர்கள் சுமந்து ஊர் ஊராக விற்பனை செய்தார்கள். திருச்சியிலே அறிஞர் அண்ணா, காரைக்குடியிலே நாவலர், சென்னையிலே கலைஞர் KR ராமசாமி அவர்கள் முன்னால் பாடிக்கொண்டே வர கலைஞர் கைத்தறி ஆடைகளை விற்பனை செய்து கொண்டே வந்தார். வருகிற போது அந்த தெருவில் கலைவாணரும் மதுரம் அவர்களும் வாசலில் நின்று துணிகளை வாங்கினார்கள். அதற்கு பிறகு கொஞ்ச தூரம் அதே ராயப்பேட்டையிலே அந்த வாகனம் வருகிற போது ஒருவர் சொன்னார், புதிதாக திரைப்படங்களிலே நடித்து புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறார், அந்த நடிகரும் நின்று கொண்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். அந்த நடிகர் தான் MG ராமச்சந்திரன். அதற்கு பிறகுதான் அவர் திமுக கழகத்திலே சேர்ந்தார். 54 இணைந்தவர். ஏறத்தாழ 18 ஆண்டுகள் திமுகவிலே இருந்தார். இன்றைக்கு வருகிறவர்களைப் போல சட்டென்று திரைப்படத்திலே இருந்தவர் வந்துவிடவில்லை. சட்டென்று திரைப்படத்திலே இருந்து வந்தால் என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு மாலை தொலைக்காட்சியிலே நான் பார்த்தேன். சென்னை அமைந்த கரையிலே ஒரு காட்சி எல்லா தொலைக்காட்சிகளும் காட்டின. இளைஞர்கள் வேக வேகமாக ஓடுகிறார்கள். நான் ஏதோ ஓட்டப்பந்தயம் போல் இருக்கிறது என்று கருதினேன். இல்லை, அந்த தமிழ்நாடு வெற்றி கழகம் என்கிற ஒரு கட்சி ஆர்ப்பாட்டம் நடத்திற்று. அனுமதி இல்லாமல் ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் கைது செய்வதற்கு காவலர்கள் வந்தார்கள். ஓட்டப்பந்தயம் தொடங்கிவிட்டது. நண்பர்களே, நான் அவர்களை குறைத்து மதிப்பிடுவதற்காக, கேலி செய்வதற்காக சொல்லவில்லை. நான் பார்த்த காட்சியை சொல்லுகிறேன். எதிர்க்கட்சிகள் நம் நாட்டில் இன்றைக்கு அப்படித்தான் இருக்கின்றன. நம்முடைய சுந்தர ஜெயபால் அவர்களோ தமிழழகன் அவர்களோ பேசுகிற போது சொன்னார்கள், அண்ணாமலை அவர்கள் இன்னும் 4-5 நாள்களில் புறப்பட்டு விடுவார் என்றார்கள். அவ்வளவு நாளாகுமா? தெரியவில்லை. கூட்டம் முடிந்து போகிற போது செய்திகள் காத்திருக்கலாம். நண்பர்களே, நம்முடைய எதிர்க்கட்சிகள் எப்படி உடைந்து போயிருக்கின்றன. நாம் எதற்காக கூட்டம் நடத்துகிறோம் என்பதை கவனியுங்கள். எதற்காக கூட்டம் நடத்துகிறோம்? 3 கோரிக்கைகளை முன்வைத்து நடத்துகிறோம். இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கிற செய்திகளை மக்களிடம் எடுத்து சொல்லுவதற்காக கூட்டங்களை நடத்துகிறோம். இன்றைக்கு நாடு முழுவதும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இந்தி திணிப்பை நாம் எதிர்க்கிறோம். மறு சீரமைப்பு என்கிற பெயரில் தென்னாட்டினுடைய, தமிழகத்தினுடைய மட்டுமல்ல, தென்னாட்டின் உரிமைகள் பறிக்கப்படுவதை எதிர்க்கிறோம். நிதி பகிர்வில் நாம் எப்படி ஓரவஞ்சனைக்கு உள்ளாகி இருக்கிறோம் என்பதை நாட்டு மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறோம். இவைகளுக்காக கூட்டம் நடத்துகிறோம். இவற்றையெல்லாம் எடுத்து சொல்லுவதற்கு நம்முடைய அருமை தம்பி துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முயற்சிகள், அவர் மேற்கொள்ளுகிற உத்திகள் மிக கவனமாக குறிக்கப்பட வேண்டும். இந்த மேடையிலே இளந்தலைமுறை பேச்சாளர் ஒருவர் பேசுகிறார் என்று சொன்னபோது
கொஞ்சம் தாமதமாக போகலாமா என்று GKM ராஜாவிடத்திலிருந்து வந்தது. இல்லை இல்லை, நான் புதிதாக வந்திருக்கிற தம்பியின் பேச்சையும் கேட்டுவிட வேண்டும். எப்படி பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்வதற்காக மட்டும் இல்லை, சின்னவர் நீங்கள் போனீர்களே, அந்த புதிய பேச்சாளர்கள் எப்படி பேசுகிறார்கள் என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகிற ஒரு தலைவனை நாம் பெற்றிருக்கிறோம். உண்மையாக சொல்லுகிறேன். எனக்கு வருகிற போதே மேடையை பார்த்தேன். யார் நமக்கு போட்டியாக இன்னொரு கருப்பு சட்டை என்று நினைத்து கொண்டு வந்தேன். வந்ததற்கு பிறகு தம்பியிடத்தில் பெயர் கேட்டேன். கருணாநிதி என்றார். எனக்கு அளவு கடந்த மகிழ்ச்சியை. கருணாநிதிகள் இந்த மண்ணில் என்றென்றும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே அப்படி நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் உங்களுக்கு நினைவிருக்கும், ஒரு செங்கல்லை எடுத்துக்கொண்டு ஒரு முறை வந்தார். இன்றைக்கு அண்ணாமலை போன்றவர்கள் மிகச் சரியாக ருத்ராபதி சொன்னார். அவர் அறிவாலயத்தின் செங்கலை உருவி விடுவேன் என்றார். அவரை உருவி விட்டார்கள். ஆனால் செங்கலை வைத்து ஒரு கோட்டையை உடைத்த மாவீரன் எங்கள் உதயநிதி தான். ஒரே ஒரு செங்கல் தான் நாடு முழுவதும் பேசப்பட்டது. அதற்கு பிறகு ஒரு முறை உங்களுக்கு நினைவிருக்கலாம், கைகளிலே ஒரு அட்டை, அந்த அட்டையிலே 29 என்று எழுதியிருந்தது. அந்த 29 என்று எழுதியிருந்த அட்டையோடு அவர் தமிழ்நாட்டின் தெருக்களிலே வலம் வந்தார். அது என்ன 29 என்று மக்கள் கேட்டார்கள். அது ஒரு உத்தி, மக்களை என்ன என்று கேட்க வைப்பது. அது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம். என்ன 29 என்று கேட்டார்கள். மிக எளிமையாக அவர் விளக்கம் சொன்னார். வேறொன்றுமில்லை, நாம் ஒன்றிய அரசுக்கு ₹1 நிதி கொடுத்தால் அவர்கள் 29 காசு தான் திரும்ப தருகிறார்கள். நாம் ₹1 கொடுத்தால் 29 காசு தான் தருகிறார்கள். உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்தால் 3.26 காசுகளை 3 மடங்குக்கு மேலாக திருப்பி தருகிறார்கள் என்று விளக்கி சொன்னார். இவைகளை பற்றியெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்லுவதற்கான இந்த பொதுக்கூட்டத்தில் குறிப்பாக நான் 2 செய்திகளை விளக்கமாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். ஒன்று கச்சத்தீவு, இன்னொன்று வக்ஃப் போர்டு பற்றிய புதிய சட்ட திருத்தம். இவை இரண்டும் இன்றைக்கு நாடு முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை விட நீங்கள் பார்த்திருக்கலாம், இந்தியா முழுவதும் கலவரங்கள் தொடங்கிவிட்டன. மேற்கு வங்கத்திலே கல்கத்தாவிலே மிகப்பெரிய போராட்டம் இன்று மதியம் நடந்திருக்கிறது. வக்ஃப் போர்டுக்கான புதிய சட்ட திருத்தத்தை கொண்டு வரக்கூடாது என்று மேற்கு வங்கத்திலே தொடங்கி இருக்கிற அந்த போராட்டம், அதனை தாண்டி மகிழ்ச்சியோடு சொல்ல வேண்டும், ராகுல் காந்தி அறிவித்திருக்கிறார், வக்ஃப் போர்டு தீர்மானத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வழக்கு தொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இப்போது அது என்ன வக்ஃப் போர்டு தீர்மானம், அந்த சட்டம் ஏன் திருத்தப்படுகிறது, எப்படி திருத்தப்பட்டிருக்கிறது, சரி கச்சத்தீவை மீட்போம் என்று நம்முடைய திராவிட மாடல் நாயகன் எழுந்திருக்கிறாரே, அது என்ன கச்சத்தீவு பிரச்சனை என்பதை விளங்கிக் கொள்வதற்கு தான் இந்த கூட்டம். கொஞ்சம் வகுப்பு மாதிரி இருந்தாலும் நீங்கள் என்னை பொறுத்து கொள்ள வேண்டும். இவைகளையெல்லாம் மக்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் திமுக கழகம் என்னை அனுப்புகிறது. போய் பேசுங்கள், என்ன என்று சொல்லுங்கள். மக்கள் 1000 வேலைகளில் இருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் கவனித்துக் கொண்டிருக்க முடியாது. என் போன்றவர்களுக்கு வேறு வேலை கிடையாது. இவற்றையெல்லாம் கவனிப்பதும் சொல்வதும் தான் எங்களுக்கு வேலை. எனவே அந்த கச்சத்தீவு தீர்மானம் மறுபடியும் வந்திருக்கிறதே, கச்சத்தீவை மீட்போம் என்று சொல்லுகிறோமே ஏன் என்று கேட்கிற அதே நேரத்தில் ஒரு கேள்விக்கு விடை சொல்லிவிட வேண்டும். திமுகவின் ஆட்சியிலே தான் கச்சத்தீவு தாரை வார்த்து கொடுக்கப்பட்டது என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். இன்னமும் சொன்னால் கலைஞர் தான் தாரை வார்த்து கொடுத்தார் என்கிற அளவுக்கு பழி போடுகிறார்கள். அவர்களுக்கு என்ன தெரியவில்லை என்றால், ஒரு மாநில அரசு அப்படியெல்லாம் ஒரு பகுதியை எடுத்து இன்னொரு நாட்டுக்கு கொடுத்து விட முடியாது. அந்த அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமா? இல்லை. கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பது 2 பகுதிகளை கொண்டது. இரண்டும் 74வது ஆண்டு ஜூன் மாதம் கையொப்பமிடப்பட்டது. அந்த 74 ஒன்று, 76 ஒன்று, 2 தீர்மானங்கள். என்ன ஒரு கொடுமை என்றால், அந்த தீர்மானம் ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டு ஜூன் மாதம் 26ஆம் தேதி இந்திரா காந்தி அவர்களாலும், ஜூன் மாதம் 28ஆம் தேதி இலங்கை அதிபர் பண்டாரநாயக்கே அவர்களாலும் கையெழுத்திடப்படுகிற வரையில் அது நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவில்லை. அண்ணன் ராமலிங்கம் போன்றவர்கள் இருக்கிறார்கள். இந்தியாவிலேயே எது வலிமை வாய்ந்த அமைப்பு அரங்கம் என்றால் இந்தியாவின் நாடாளுமன்றம் தான் வலிமை வாய்ந்த அமைப்பு. அந்த அமைப்புக்கு சொல்லாமலேயே கச்சத்தீவு கொடுக்கப்பட்டு விட்டது. எப்போது?
ஜூன் 28 2 பேரும் கையெழுத்து போட்டு முடிந்தாயிற்று. ஜூன் 29 முதலாக அதனை எதிர்த்து கண்டன குரல் எழுப்பியதோடு அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டியவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அப்போது நாம் முதலமைச்சராக இருந்தார். அப்போது நம்முடைய கட்சி ஆட்சியிலே இருந்தது. உடனடியாக கண்டன கூட்டம். அது மட்டுமல்ல, நாடாளுமன்றத்தில் அதனை எதிர்த்தவர்கள் யார்? கொஞ்சமும் மனசாட்சி இல்லாமல் அல்லது வரலாறு படிக்காமல் பேசுகிறார்கள். எடப்பாடி இப்படி சொல்லுகிறாரே, எடப்பாடியின் மீது நீங்கள் கோபமாக பேசுவதில்லையே என்று சிலர் கேட்கிறார்கள். அவரே சும்மா இருக்கிறார். அவர் மீது நான் கோபப்பட என்ன இருக்கிறது? அவர் வரலாற்றை தெரிந்து கொண்டு ஏதாவது பேசினால் நான் மறுத்து சொல்லலாம். அவர் வெளியிலே வந்து சிரித்துக் கொண்டு ஏதோ பேசுகிறார். நண்பர்களே, அன்றைக்கு நாடாளுமன்றத்திலே எதிர்த்து குரல் எழுப்பியவர்கள் 4 பேர். இப்போது ஒரு ஆள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? அன்றைக்கு கச்சத்தீவு ஒப்பந்தத்தை எதிர்த்து குரல் கொடுத்த ஒரே மகன் என் தாத்தா மூக்கையா தேவர் தான். மூக்கையா தேவர் குரல் கொடுத்தார் என்பது உண்மை. எங்கே போனாலும் ஊர்ல இருக்கிறவரெல்லாம் அப்பா, தாத்தா, சித்தப்பா அப்படி சொன்னால் அந்த ஜாதி ஓட்டு வந்து விடுமா என்று பார்த்து எத்தனையோ தாத்தாக்களை சொல்லி அதற்கு பிறகும் இன்றைக்கு வரைக்கும் டெபாசிட் பெறாத அந்த கட்சி. நான் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், 4 பேர் குரல் கொடுத்தார்கள். தமிழ்நாட்டை தாண்டி 5வது ஒருவரும் குரல் கொடுத்தார். இந்த உண்மைகளை மறைக்காதீர்கள். அதை எதிர்த்து முதலில் குரல் கொடுத்தவர் இரா செழியன், 2வது நாஞ்சில் மனோகரன். 2 பேரும் திமுகவின் சார்பிலே அதனை எதிர்த்தார்கள். பிறகு ராமநாதபுரம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மூக்கையா தேவர் அவர்கள் அதை எதிர்த்தார். 4வதாக பெரியகுளம் நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர் முகமது ஷெரீப் எதிர்த்தார். நாடாளுமன்ற பதிவுகளிலே இவையெல்லாம் இருக்கின்றன. ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? ஏன் பெரியகுளத்தினுடைய எம்பி, முஸ்லீம் லீக் எம்பி எதிர்த்ததை சொல்ல மறுக்கிறீர்கள் என்றால், இஸ்லாமியர்களை இவர்கள் சொல்ல மாட்டார்கள். இஸ்லாமியர்கள் பெயரை சொல்லுவதற்கு அவர்களின் எஜமான்கள் அனுமதிக்க மாட்டார்கள். 4 பேரும் எதிர்த்து குரல் கொடுத்தார்கள். நாம் நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும். 4 பேரையும் தாண்டி ஒடிசாவிலே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சம்யுக்த சோசியலிஸ்ட் என்கிற கட்சியை சார்ந்த PN தேவ் என்கிறவரும் நாடாளுமன்றத்தில் அதை எதிர்த்து குரல் கொடுத்தார். பிறகு நாடாளுமன்றத்தை விட்டு திமுக கழகம் வெளிநடப்பு செய்தது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியது. எங்களுக்கு அதிலே உடன்பாடு இல்லை என்று சொன்னது. ஆனாலும் ஒன்றை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 74 ஒப்பந்தமானதற்கும் 76க்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. 76 திமுக கழகம் ஆட்சியிலிருந்து கலைக்கப்பட்டு விட்டது. 74 ஒப்பந்தம் என்ன சொல்லி இருக்கிறது தெரியுமா? 74 ஒப்பந்தம் இந்த கச்சத்தீவு இலங்கைக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட அங்கே போய் மீனவர்கள் படகுகளில் போய் மீன் பிடிப்பதற்கும் அந்த பக்திமான்கள் பில்கிரிம்ஸ் அங்கே போவதற்கும் எந்த தடையும் இல்லை என்று 76வது ஆண்டு ஒப்பந்தத்தினுடைய 5வது பிரிவு சொல்லுகிறது. இதையெல்லாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் நீங்கள் எண்ணி பார்க்கலாம். பொதுவாக இன்றைக்கு அரசியல் கட்சிகளின் பொதுக்கூட்டம் என்பது எப்படி இருக்கிறது? இந்த கூட்டத்தில் பேசினால் அவர்களை கடுமையாக திட்ட வேண்டும், அவர்கள் நம்மவர்களை திட்ட வேண்டும். இல்லை நண்பர்களே, என்றைக்கும் புள்ளி விவரங்களோடும் செய்திகளோடும் பேசுகிற இயக்கமும் கட்சியும் திமுக கழகம் என்பதால் அந்த மரபு விடுபட்டு போய்விடக் கூடாது. உண்மையாகவே யாருக்கு பெருமை தெரியுமா? இந்த செய்திகளை எல்லாம் அறிந்து கொண்டு வந்து பேசுகிற எனக்கு பெருமை இல்லை. இப்படிப்பட்ட புள்ளி விவரங்களையும் அமைதியாக இருந்து கேட்கிற திமுக கழகத்தினருக்குத்தான் அது பெருமை. 2வது நாம் செய்ய வேண்டியது இந்த செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும். 74வது ஆண்டு ஒப்பந்தத்தில் 5வது பிரிவு என்பது கச்சத்தீவில் மீன்பிடிக்கிற உரிமையை மறுக்கவில்லை. ஆனால் 76வது ஆண்டு நெருக்கடி நிலை காலத்தில் திமுக கழகத்தினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்ட பிறகு ஏற்பட்ட ஒப்பந்தத்தில் அந்த மீன்பிடி உரிமையும் போய்விட்டது. இதுதான் உண்மை. இதனை எடுத்துக்கொள்ளாமல் இந்த உண்மைகளை மறுத்துவிட்டு இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள்? ஜெயலலிதா அம்மையார் கச்சத்தீவை மீட்பேன் என்று சொன்னார். உண்மைதான், மீட்பேன் என்று சொன்னார். அது பற்றிய உண்மைகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? கவனமாக நான் தேதிகளோடு சொல்லுகிறேன், குறித்துக் கொள்ளுங்கள். மிக முக்கியமான செய்தி. ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தவுடன் 91வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி கொடியை ஏற்றி வைத்துவிட்டு சுதந்திர கொடியை, நன்றி இல்லை இந்த நாட்டில், சுதந்திர கொடியை முதலமைச்சர் ஏற்றினாரே ஜெயலலிதா அவர்கள். யார் அந்த உரிமையை பெற்று தந்தார்கள்? நம்முடைய கலைஞர் தான் அந்த உரிமையை கூட முதலமைச்சருக்கு பெற்று தந்தார். அந்த எண்ணம் எல்லாம் இல்லை.
அந்த கொடியை ஏற்றிவிட்டு ஒரு வீர வசனத்தை ஜெயலலிதா பேசினார். என்ன என்றால், கச்சத்தீவை மீட்போம். எப்படி என்று தெரியாது, என்ன அதற்கு செய்ய போகிறார் என்று தெரியாது, மீட்போம் என்று சொன்னார். இது ஆகஸ்ட் 15. பிறகு அதே 91வது ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி நாம் கொண்டு வந்திருப்பதை போல சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானமும் கொண்டு வந்தார். அதுவும் உண்மை. எப்போதும் எதிரிகள் செய்தாலும் நாம் மறுப்பதில்லை. எதிர்க்கட்சி தலைவர்கள் என்றாலும் அவர்கள் புகழை நாம் மறைப்பதில்லை. அப்படி மறைப்பதாக இருந்தால் எண்ணி பாருங்கள். சென்னையிலே கோட்டூர்புரத்திலே அண்ணா பெயரில் ஒரு நூற்றாண்டு நூலகம், மதுரையிலே தலைவர் கலைஞர் பெயரில் நூலகம், கோவையிலே தந்தை பெரியார் பெயரில் நூலகம். அதோடு நிறுத்தவில்லை நம்முடைய தளபதி அவர்கள். திருச்சியில் தொடங்க போகிற நூலகத்துக்கு பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை சூட்டுவேன் என்று சொன்னார். இதுதான் திமுக கழகம். எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் காமராஜர் பெயரை சூட்டுவதுதான் நமக்கு இயல்பு. 2006வது ஆண்டு ஒன்று தெரியுமா? 1945ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட கல்லூரி தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி பயிற்சி கல்லூரி. அப்போது தொலைக்காட்சி இல்லை. அப்போது அது தென்னிந்திய திரைப்பட கல்லூரி. பிறகு தென்னிந்திய திரைப்பட தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் என்று மாற்றப்பட்டது. அவ்வளவுதான். இன்றைக்கு அது எம்ஜிஆர் அரசு திரைப்பட தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் என்று இருக்கிறது. அந்த பெயரை யார் வைத்தார்கள்? ஜெயலலிதா வைத்தாரா? எடப்பாடி வைத்தாரா? எம்ஜிஆர் பெயரை அந்த திரைப்பட கல்லூரிக்கு சூட்டியவர் 2006வது ஆண்டில் கலைஞர் தான் என்பதை குறிப்பிட வேண்டும். எனவே என்றைக்கும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும், இன்றைக்கு பாருங்கள், சட்டமன்றத்திலே 2 அறிவிப்புகளை நம்முடைய முதலமைச்சர் தந்திருக்கிறார். சென்னையிலே காரல் மார்க்சுக்கு சிலை, உசிலம்பட்டியிலே மூக்கையா தேவருக்கு மணி மண்டபம் என்கிற 2ம். இவை வாக்குகளுக்காக இல்லை. எண்ணி பாருங்கள். வேண்டுமானால் மூக்கையா தேவருக்கு மணிமண்டபம் வைத்தாலாவது அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்களிப்பார்கள். காரல் மார்க்சுக்கு சிலை வைப்பது கம்யூனிஸ்டுகளை மகிழ்விப்பதற்காக அல்ல, இந்த உலகத்திற்கு ஒரு மாபெரும் தத்துவத்தை தந்த மேதையை போற்றுவதற்காக. என்ன பேசியிருக்கிறார் மதுரையில மாநாட்டில்? நான் மதுரைக்கு வருகிறேன், பார்க்கிற இடமெல்லாம் செங்கொடி பறக்கிறது. ஒரு முதலமைச்சர், ஒரு கட்சியின் தலைவருக்கு இயல்பாக என்ன எண்ணம் வரும்? நம் கட்சி கொடியை கட்டவில்லையே, திமுகவை காணவில்லையே என்றவர் கருதவில்லை. திரும்புகிற திசையெல்லாம் செங்கொடிகள் பறக்கின்றன. என்னை விட மகிழ்ச்சி அடைவதற்கு வேறு யாரும் இல்லை. ஏன் தெரியுமா? செங்கொடியும் நம் கொடிதான், எங்கள் கொடியின் பாதி அது என்று பேசியிருக்கிறார். கருப்பும் சிவப்பும் தானே நம்முடைய கொடி. செங்கொடியும் எம் கொடிதான் என்று பார்க்கிற பார்ப்பை. அண்ணல் அம்பேத்கரும் பெரியாரும் 2 பேரும் சமூக புரட்சியாளர்கள், யார் ஒருவரையும் விட்டுத்தர முடியாது என்று கருதுகிற திராவிட இயக்கம். எனவே நண்பர்களே, அப்படி எந்த இடத்திலும் யாருக்கும் எல்லோருக்கும் மதிப்பு தருகிற காரணத்தால் உசிலம்பட்டியிலே முத்துராமலிங்க தேவருக்கும் சிலை வைத்திருக்கிற, அதே நேரத்தில் எம்ஜிஆருக்கும் பெயர் வைத்திருக்கிற, காமராஜருக்கும் பெயர் வைத்திருக்கிற அந்த பண்பாட்டின் அடித்தளத்தில் சொல்லுகிறேன், ஜெயலலிதா செய்ததையும் நாம் மறுக்கவில்லை. ஆனால் ஒரு பகுதியோடு நிறுத்தலாமா? வரலாறு 10 பக்கங்களோடு முடிந்து போய்விடுமா? ஜெயலலிதா கச்சத்தீவை மீட்பேன் என்று சொன்னது உண்மை. 91 அக்டோபரில் தீர்மானம் கொண்டு வந்தது உண்மை. ஆனால் 2003இல் பிரதமராக இருந்த வாஜ்பாய்க்கு அவர் எழுதிய கடிதம் இப்போதும் சட்டமன்ற குறிப்புகளில் இருக்கிறது. நான் தேதியையும் தருகிறேன், தேடி பாருங்கள். கூகுளில் கூட கிடைக்கும். நமக்கு சட்டமன்றத்துக்கு போக வேண்டும் என்பதல்ல. அந்த தேதி 2003 ஜூலை மாதம் 23ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சரால் பிரதமர் வாஜ்பாய்க்கு எழுதப்பட்ட கடிதம். இந்த வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நாம் மறந்து விடுவோம் என்று நினைக்கிறார்களா? அல்லது இவற்றையெல்லாம் தாண்டி பொய்களை விதைத்து விடுவோம் என்று நினைக்கிறார்களா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கடிதத்தில் நான் மீண்டும் தேதியை சொல்லுகிறேன். 2003 ஜூலை மாதத்திலே அவர் எழுதிய அந்த கடிதத்தில் 23 ஜூலை என்ன எழுதியிருக்கிறார் தெரியுமா? மீன் பிடிப்பதற்காக கச்சத்தீவை குத்தகைக்கு மட்டுமாவது கேளுங்கள். கச்சத்தீவை மீட்பேன் என்று சொன்ன ஜெயலலிதா கடைசியாக என்ன சொன்னார்? அங்கே குத்தகைக்கு எடுங்கள், மீன் பிடிப்பதற்கு மட்டும் அனுமதி பெற்று தந்தால் போதும். கடைசி வரி மிக முக்கியமானது, நான் சொல்லவில்லை, அவர் எழுதியிருக்கிற கடிதம். The sovereignty of கச்சத்தீவு ஸ்ரீலங்கா may be hold up என்று எழுதியிருக்கிறார். ஆனால் அந்த கச்சத்தீவிற்கு மீது இலங்கை அரசு கொண்டிருக்கிற இறையாண்மையை நாம் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, விட்டுவிடலாம். ஜெயலலிதாவினுடைய ஒப்புதல் வாக்கு மூலம் அதிமுக நண்பர்களை பார்த்தால் கேளுங்கள், பாவம் அவர்களுக்கு தெரியாது.
ஜெயலலிதா என்று ஒருவர் இருந்தார், அவ்வளவுதான் தெரியுமே தவிர ஜெயலலிதா இந்த தேதியில் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரே என்று கேட்டார், எழுதியிருக்கிறாரா என்றுதான் அவர்கள் திரும்ப கேட்பார்கள். எனவே கச்சத்தீவின் உரிமையை மொத்தமாய் விட்டு கொடுத்தவர்தான் ஜெயலலிதா. மீண்டும் கையில் எடுத்திருக்கிற ஆட்சியும் கட்சியும் நம்முடையதுதான், கவனத்தில் கொள்ளுங்கள், வழக்கு தொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். ஒரு கேள்வி வரும், காங்கிரஸ் கட்சி தானே தாரை வார்த்தது? ஆம், அந்த காங்கிரஸ் கட்சியோடு நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்களே, ஒன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும், காங்கிரஸ் கட்சி காலந்தோறும் தலைமையை ஒட்டி மாறி இருக்கிறது என்பதுதான் உண்மை. நேருவின் காலத்து காங்கிரஸ் வேறு, சாஸ்திரி காலத்து காங்கிரஸ் வேறு, இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காலத்தின் காங்கிரஸ் கட்சிகள் வேறு. குறித்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, மிகுந்த நம்பிக்கையோடு நம் தளபதியை போலவே நான் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருவரின் பெயரை சொல்லுகிறேன். ராகுல் காந்தியின் காங்கிரஸ் எதிர்காலத்திலே வேறாக இருக்கும். சுய விமர்சனம் செய்து கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவராக ராஜீவ் காந்தி தான் இருக்கிறார். தமிழ்நாட்டில் தளபதியின் ஆட்சி தான் தொடரும், தில்லியில் ராகுலின் ஆட்சி வரும். இரண்டையும் உறுதி செய்கிற காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் செய்ததுதான் தவறுதான், மாற்றிக்கொள்ளுகிறோம் என்று சொன்னதோடு மட்டுமல்ல, காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே வக்ஃப் போர்டு தீர்மானத்துக்கு எதிராக வழக்கையும் தொடுத்திருக்கிறது. எதற்காக வழக்கு? நண்பர்களே, என்ன நடக்கிறது என்றால், நேற்றைக்கு நான் திருநீர்மலையிலே பேசுகிற போது அந்த செய்தியை எடுத்து சொன்னேன். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்திலே கலவரம் நடக்கிறது. டெல்லியிலே கலவரத்துக்கான ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லியிலே என்ன கலவர விதை தெரியுமா? புதிதாக இப்போது இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். அங்கே இருக்கிற அக்பர் மார்க், அக்பர் பெயரால் இருக்கிற தெரு, அக்பர் பெயரை மாற்ற வேண்டும், பாபர் பெயரை மாற்ற. இதுதான் இப்ப இந்தியாவினோட முக்கியமான பிரச்சனை. பாருங்கள், இந்தியாவினுடைய மிக முக்கியமான பிரச்சனை எது? அக்பர் பெயர் இருக்கிறது. மற்றபடி பசி இல்லை, பஞ்சம் இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் இல்லை, எல்லாம் தீர்ந்து விட்டது. அக்பர் பெயரை மாற்றிவிட்டால் போதும். அதுதான் ஒரே பிரச்சனை. அக்பர் பெயரை மாற்ற வேண்டும். இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இது அடுத்த கலவரத்துக்கான விதை. சரி, உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது? ரம்ஜான் அன்றைக்கு இப்போதும் நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, இந்த ஊரில் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இந்தியாவில் 20 கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் வடநாட்டில் எப்போதும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மோதி கொண்டிருக்கிறார்கள். என்றைக்கும் தமிழ்நாட்டில் அந்த மோதல் இல்லை, இருக்காது. இதற்கு இன்னொரு மிகப்பெரிய சரித்திர சான்றினை நான் சொல்லட்டுமா? நவகாழி போராட்டம் என்றால் அறியாதவர்கள் இருக்க முடியாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது மிக பலர் இங்கேயும் அங்கேயும் கொல்லப்பட்டார்கள். த ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்று குஷ்வந்த் சிங் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அண்ணன் ராமலிங்கம் அவர்கள் நிறைய விரிவாக புத்தகம் படிக்கிற பழக்கம் உடையவர். ட்ரெயின் டு பாகிஸ்தான் என்கிற புத்தகம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிந்த போது பாகிஸ்தானில் இருந்து இந்தியாவுக்குள் ஒரு ரயில் வந்து நின்றது. ரயிலை நிறுத்திய அடுத்த நிமிடம் அந்த ரயிலை ஓட்டி வந்தவர் அந்த இடத்தை விட்டு ஓடிவிட்டார். ஏன் ஓடினார் என்று தெரியாது. ரயிலுக்குள் எட்டி பார்த்தால் ரயில் முழுவதும் பிணங்கள். அத்தனை பேரை கொண்டு ரயிலில் அனுப்பினார்கள். உடனே என்ன ஆயிற்று? இங்கே இருந்து அதே போல இஸ்லாமியர்களை கொன்று இன்னொரு ரயிலை பாகிஸ்தானுக்கு அனுப்பினார்கள். இதுதான் வரலாறு. எவ்வளவு பெரிய கொடுமை! அன்றைக்கு இந்துக்கள் 1,00,000 பேரும் இஸ்லாமியர்கள் 1,00,000 பேரும் கொல்லப்பட்டார்கள் என்று பாட புத்தகங்கள் சொல்லுகின்றன. நான் பாடநூல் குழுவில் இருந்தபோது சொன்னேன், திருத்துங்கள், 1,00,000 இந்துக்களும் 1,00,000 இஸ்லாமியர்களும் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லாதீர்கள், 2,00,000 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுங்கள். அதுதான் பிள்ளைகளிடம் போய் சேர வேண்டும். 2,00,000 மனிதர்கள் கொல்லப்பட்டார்கள். இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டிலே அப்படி ஒரு நிகழ்ச்சி உண்டா? நேற்றைக்கு நம்முடைய திருச்சி சிவா நாடாளுமன்றத்தில் என்ன பேசுகிறார்? அப்துல்லாவை பார்த்து சொல்லுகிறார், he is அப்துல்லா, மை தம்பி, I am his அண்ணா என்றும் அவர் தன்னை சொல்லிக் கொள்ளுகிற ஒரு ஆசையும் அதிலே இருந்திருக்குமா என்று நினைத்தேன். நான் சிவாவிடத்திலேயே கேட்க வேண்டும் என்று நினைத்தேன். மிக அழகாக, he is my younger brother, I am his elder brother. அவருடைய பெயர் அப்துல்லா, என்னுடைய பெயர் சிவா. சிவாவும் அப்துல்லாவும் அண்ணன் தம்பியாக இருக்கிற மண்தானடா தமிழ்நாடு என்று நாடாளுமன்றத்திலே சொன்னார். நம்முடைய ராசா அவர்கள் தான் அந்த வக்ஃப் போர்டு தீர்மானம் பற்றி அத்தனை அருமையாக அத்தனை விரிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார். நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள், அவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் என்பதுதான் நமக்கான ஒரே அவமானம். என்ன செய்வது? நிர்மலா சீதாராமனை பார்த்து சிவா ஒரு செய்தியை சொன்னார். நான் பேசி முடிப்பதற்கு முன்பு
அம்மையாருக்கு பிடித்த திருக்குறள் ஒன்றை சொல்லவா என்று கேட்டார். அடிக்கடி அவர் திருக்குறள் சொல்வார். அவருக்கும் திருக்குறளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருக்கும் மக்களுக்குமே சம்பந்தம் இல்லை. இதுவரைக்கும் தேர்தலில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரா? ராமலிங்கம் அவர்கள் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் வாக்குகளை பெற்று வந்தவரே தவிர, இன்றைக்கு இருக்கிற இங்கே மேடையிலே இருக்கிறவர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்றால் மக்களை சந்தித்து வந்தோம். மக்களையே சந்திக்காமல் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் நிதி அமைச்சராகவும் இருக்கிற வாய்ப்பு அவார்டுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்காது. விடுங்கள். கருப்பு சட்டைக்கு ஒரு சின்ன அடையாளமாவது வேண்டாமா? நண்பர்களே, அந்த நிர்மலா சீதாராமன் அவர்களை பார்த்து திருச்சி சிவா சொன்ன குரல் என்ன தெரியுமா? அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை என்று மோடி அரசாங்கத்தை பார்த்து அவர் சொன்னார். அதற்கு மோடி விடை சொன்னாரா? சொல்வதற்கு அவைக்கு வர வேண்டும் இல்லையா? மோடி வருவதே இல்லை. நாடாளுமன்றத்துக்கு வருகிறார், அவருடைய அலுவலகத்துக்கு வருகிறார், நாடாளுமன்ற அவைக்கு வருவதில்லை. அவ்வளவு ஜனநாயகம். நாடாளுமன்ற அவைக்கு வராத பிரதமர். நேரு தன் வாழ்க்கை வரலாற்றில் எழுதுகிறார், நான் மற்ற எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் கொஞ்சம் காலந்தாழ்ந்து போவேன், ஆனால் நாடாளுமன்ற கூட்டம் நடக்கிற போது ஒரு 5 நிமிடம் தாமதமாகிவிட்டால் கூட ஓடோடி வருவேன் என்றார். அவர் நேரு, இவர் மோடி. அதுதான் வேறுபாடு. எனவே நண்பர்களே, இன்றைக்கு என்ன புதிய இந்த வக்ஃப் போர்டு தீர்மானத்துக்காக எதிர்ப்பு வந்திருக்கிறது. இதனை தாண்டி உத்தரப்பிரதேசத்திலே ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டிலே அப்துல்லா தம்பியமாகவும் சிவா அண்ணனாகவும் இருக்க முடிகிறது. உத்தரப்பிரதேசத்திலே என்ன நிலைமை தெரியுமா? ரம்ஜான் அன்றைக்கு இறைச்சி உண்ணக்கூடாது, இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது என்று அக்கிரமம் செய்திருக்கிறார். என்னவாம்? ஏன் இறைச்சி கடைகளை திறக்கக்கூடாது நீங்கள் பார்த்தீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. உத்தரப்பிரதேசத்திலே புதிதாக இன்னொரு நவராத்திரியை அறிமுகப்படுத்துகிறார்கள். பொதுவாக நவராத்திரி எப்போது வரும் எனக்கு தெரியாது, எப்போது வந்தாலும் கவலையும் கிடையாது. பொதுவாக செப்டம்பர் அக்டோபர் மாதம் வரும். ஆனால் உத்தரப்பிரதேசத்திலே மார்ச் மாதம் வருகிறதே. மார்ச் மாதம் என்ன நவராத்திரி? அது சைத்ரா நவராத்திரியாம். புதிதாக ஒரு சைத்தானை கொண்டு வருகிறார்கள். சைத்ரா நவராத்திரி எப்போது தொடங்குகிறது? மார்ச் 30, ஏப்ரல் 7 வரைக்கும். எந்த காலகட்டத்தில் எப்போது ரம்ஜான் வருகிறதோ அப்போது புதிதாய் நவராத்திரியும் வருகிறது. ஆண்டுக்கு 2 நவராத்திரி என்கிறார்கள். இவர்களின் நோக்கம் நவராத்திரி கொண்டாடுவதில்லை. நவராத்திரி காலத்தில் நீங்கள் இறைச்சி கடையை திறக்க கூடாது என்று இஸ்லாமியர்களின் ரம்ஜான் நோன்புக்கு மாறாக ஒன்றை கொண்டு வருகிறீர்களே, இந்த நாட்டை உடைப்பது நியாயம்தானா? இந்த நாட்டில் அண்ணன் தம்பிகளாய் வாழ்கிற மக்களை உடைப்பது நியாயம்தானா? நான் என்ன சொல்லுகிறேன்? ரம்ஜான் கொண்டாடுவது சரியா? எனக்கு ரம்ஜானும் கிடையாது, தீபாவளியும் கிடையாது, கிறிஸ்துமஸும் கிடையாது. ஆனால் ஒன்று குறிப்பிடுகிறேன், அந்த மதத்தை நம்புகிறவர்களுக்கு அந்த வழிபாட்டு உரிமையை கொடுங்கள். இந்த மதத்தை நம்புகிறவர்கள் இந்த மதத்தில் இருந்து விட்டு போகட்டும். அவரவர் மதம், அவரவர் நம்பிக்கை. என்னை போல மதமற்றவர்களுக்கு எந்த மதமும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த ஒரே ஒரு மதம்தான், ஒரே ஒரு மொழிதான், ஒரே ஒரு தேர்தல் தான் என்று சொன்னால் இந்த நாட்டை உடைக்க அவர்கள் புறப்பட்டிருக்கிறார்கள் என்று பொருள். அவர்களினுடைய இயல்பே கட்சிகளை உடைப்பது, மதங்களின் பெயரால் மக்களை உடைப்பது, இந்த நாட்டை உடைப்பது. நான் வேடிக்கைக்கு சொல்லவில்லை. இன்றைக்கு மகாராஷ்டிரத்தில் என்ன நடக்கிறது கொஞ்சம் எண்ணி பாருங்கள். பட்னாவிஸ் முதல்வராக இருக்கிறார், 2 துணை முதலமைச்சர்கள். இங்கேயும் நமக்கு ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர் இருக்கிறார். இவருக்கு அவர் உதவியாக இருக்கிறார். அவர் சொல்லுவதை இவர் எடுத்து செய்கிறார். அதற்குத்தான் துணை முதலமைச்சர். மகாராஷ்டிரத்தில் எப்படி என்றால், சரத்பவார் கட்சியிலே இருந்து பலரை உடைத்து இழுத்து கொண்டு வந்த அஜித் பவாருக்கு ஒரு துணை முதலமைச்சர். உத்தவ் தாக்கரே இடத்திலே இருந்து சிவசேனாவை உடைத்து கொண்டு வெளியிலே வந்த சட்டமன்ற உறுப்பினர்களையும் அடைத்து கொண்டு வந்த ஏக் ஷிண்டேக்கு இன்னொரு துணை முதலமைச்சர். ஆக துணை முதலமைச்சருக்கு தகுதி புரிகிறதா? எந்த கட்சியையாவது உடைத்து அங்கே இருக்கிறவர்களை அழைத்து கொண்டு வந்தால் துணை முதலமைச்சர். அவ்வளவுதான் அவர்கள் வைத்திருக்கிற தகுதி. இப்போது என்ன ஆயிற்று என்றால், அவர்கள் எடுத்த கொள்ளி அவர்கள் தலைக்கே வந்து சேர்ந்திருக்கிறது. 2 துணை முதலமைச்சர்களும் ஒன்றை சொல்லி இருக்கிறார்கள், இனிமேல் நாங்கள் பார்க்காமல் எந்த கோப்பும் முதலமைச்சருக்கு போகக்கூடாது. எனவே முதலமைச்சருக்கே போகக்கூடாது என்று துணை முதலமைச்சர்கள் கை உயர்த்தி இருக்கிற இந்த நிலையைத்தான் நாம் மராத்தியத்திலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டங்களை தான் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களிலே பார்க்கிறோம். அவர்களுக்கு என்ன கவலையாக இருக்கிறது என்றால், திமுக கழகம் இந்த தமிழ்நாட்டை இவ்வளவு வேகமாக முன்னேற்றி கொண்டு போகிறதே நாம் சொல்லவில்லை. இந்துஸ்தான் டைம்ஸ் எழுதுகிறது, இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலங்கள்
கேரளாவும் தமிழ்நாடுமாக இருக்கிறது என்று வேறு வேறு மாநிலத்தினுடைய பத்திரிகைகள் சொல்லுகின்றன. அது பொய்யில்லை. ஒரே ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். இந்தியாவிலேயே மிக கூடுதலாக ஆய்வு படிப்பு என்று சொல்லுகிற PhD படிப்பை அதிகம் படிக்கிற பெண்கள் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டிலே தான் அதிகம். இந்த புள்ளிவரம் யார் தந்தார்கள்? அவர்களே தந்த புள்ளிவரம் தான். நாம போய் கணக்கெடுத்தோம். இந்தியாவிலேயே PhD படிக்கிற பெண்கள் தமிழ்நாட்டிலே தான் அதிகம். தமிழ்நாடு தான் பெண்களை உயர்த்தி இருக்கிறது. தமிழ்நாடு வெறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து ஏமாற்றவில்லை. அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக உதவுகிறது. ஒரு சொத்து வாங்கினால் அந்த பத்திரம் பெண்ணின் பெயரில் இருக்குமானால் பத்திர கட்டணத்தில் 1% குறைவு என்று அறிவித்திருக்கிறாரா இல்லையா நம்முடைய முதலமைச்சர்? நான் கேட்கிறேன், என் பெயரில் சொத்து வாங்கினால் என்ன, என் மனைவியின் பெயரில் வாங்கினால் என்ன? என் மனைவியின் பெயரிலோ மகளின் பெயரிலோ தங்கையின் பெயரிலோ வாங்கினால் பத்திர கட்டணத்தில் 1% குறைவு என்பது எதற்காக தெரியுமா? அப்படியாவது பெண்களின் பெயரில் சொத்துகள் வந்து சேரட்டும் என்று கருதுவதாலே தான். நான் பெண்கள் மிகுதியாக இருக்கிற கூட்டங்களில் பெண்களை பார்த்து கேட்பேன், உங்கள் அண்ணன் தம்பிகள் எல்லாம் உங்களிடத்திலே அன்பாக இருக்கிறார்களா? எல்லோரும் சொல்வார்கள், ஆம், மிக அன்பாக இருக்கிறார்கள். கொஞ்சம் சொத்து கேட்டு பார்க்கிறீர்களா? கொஞ்சம் சொத்திலே பாதி கேட்டு விட்டு பிறகு அன்பாக இருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்லுவீர்களா? சொத்து கேட்கிற வரைக்கும் அண்ணன் தம்பிகள் அன்பாக இருப்பார்கள். இது இயல்பு. என்னையும் சேர்த்தே தான் நான் சொல்லுகிறேன். எனவே பெண்களுக்கு சொத்து வர வேண்டும், பெண்கள் தங்கள் காலிலே நிற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை நம்முடைய தளபதி கொண்டு வந்திருக்கிறார். எல்லா திட்டங்களையும் விட நினைக்கிற போதே மனத்திற்கு நெகிழ்வாக நிறைவாக இருக்கிற திட்டம் உண்டு என்று சொன்னால் அது காலையில் பள்ளிக்கு வருகிற பிள்ளைகளுக்கு முதலில் உணவு கொடுத்து விட்டு பிறகு கல்வி கொடுக்கிற திட்டம். இந்தியாவிலேயே நாம் தானே செய்கிறோம். மதிய உணவு திட்டம் ஏற்கனவே இருந்தது. அதையும் கூட குறித்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் மாற்றி மாற்றி பெருந்தலைவர் காமராஜர் அதை செய்தார், மறுக்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜர் கல்விக்கூடங்களை திறந்தார். அதை சொன்னால் ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார் என்று சேர்த்து சொல்ல வேண்டுமா இல்லையா? பள்ளிக்கூடங்களை திறந்தார் என்றால் ராஜாஜி மூடிய பள்ளிக்கூடங்களை திறந்தார். அப்படி திறக்கிற போது அவர் செய்த அந்த செயல் பற்றி நான் சொல்லவில்லை, முரசொலியிலும் விடுதலையிலும் இல்லை. ஆனந்த விகடன் ஒரு தலையங்கம் எழுதிற்று. அந்த ஆனந்த விகடன் தலையங்கத்தின் தலைப்பு மிக புகழ் பெற்றது. அந்த தலைப்பு என்ன தெரியுமா? காரணம் பெரியார், காரியம் காமராசர். காரணம் பெரியார், காரியம் காமராசர். எனவே பெரியார் சொன்னார், காமராஜர் அதனை செய்தார். மதிய உணவு திட்டத்தை காமராஜருக்கு முன்பே நீதி கட்சி ஆட்சிதான் கொண்டு வந்தது. 1923ஆம் ஆண்டு PT தியாகராயர் அவர்கள் சென்னை மாநகரத்தின் மேயராக இருக்கிற போது 1000 விளக்கு பகுதியில் முதலாக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அதே போல புதுக்கோட்டையிலே திவானாக இருந்த கலிஃபுல்லா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இவையெல்லாம் வரலாற்று செய்திகள். ஒன்றை மட்டும் சொல்லக்கூடாது. அதற்கு பிறகு காமராஜர் கொண்டு வந்த திட்டம் மிகப்பெரிய திட்டம்தான். அதிகாரிகள் ஏற்கவில்லை. ஆனாலும் காமராஜர் சொன்னார், நான் பிள்ளைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். எப்படி அவருக்கு அந்த சிந்தனை வந்தது? கல்வி அதிகாரியாக இருந்த நேத்து சுந்தரவடிவேலு அவர்கள் பாலக்காட்டுக்கு அருகிலே இருக்கிற ஒரு பள்ளிக்கு ஆய்வாளராக சென்றிருந்தார். அப்போது பாலக்காடு தமிழ்நாட்டோடு இருந்தது. அன்றைக்கு பள்ளிக்கூடத்திலே வகுப்பறையில பார்த்தால் மதிய நேரத்திலே பிள்ளைகள் மயக்கம் போட்டு விழுந்தார்கள். ஏன் இவர்கள் மயங்குகிறார்கள் என்று நேத்து சுந்தரவடிவேலு கேட்டார். ஏழை பிள்ளைகள் காலையிலிருந்து உணவில்லாமல் வந்திருக்கிறார்கள். 2 மணிக்கு மேல் இப்படித்தான் பசியில் மயக்கம் போடுவார்கள் என்று அவர் சொன்னதை நேத்து அவர்கள் அடுத்த நாள் இந்து ஏட்டில் எழுதினார். அதை படித்துவிட்டு காமராஜர் நேத்துசுவை அழைத்து இது உண்மைதானா என்று கேட்டு பிள்ளைகளுக்கு மதியம் உணவு போட வேண்டும் என்கிற ஒரு பெரும் குணத்தோடு அதை அறிவித்தார். நாம் மறுக்கவில்லை. யாராக இருந்தால் என்ன, அறிவித்தார். அப்படி அறிவிக்கிற போது பணத்தை ஒதுக்க முடியாது என்று அதிகாரிகள் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் சொன்ன அந்த சொல்லை சொல்ல வேண்டுமானால் மன்னிக்க வேண்டும் CM அவர்களே, this is a dead investment என்றார்கள். இது எந்த பயனும் தராத ஒரு முதலீடு. காமராஜர் மக்களை பார்த்து சொன்னார், நான் இப்படி ஒரு திட்டத்தை முன்மொழிந்தேன், அரசாங்கத்தில் நிதி இல்லை, மக்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் அறுவடைக்கு பிறகு முதல் படியை சாமிக்கு அழைப்பீர்கள் இல்லையா, 2வது படியை இந்த நாட்டின் பிள்ளைகளுக்கு அழைக்க வேண்டும் என்று கேட்டார். அதுதான் அதனுடைய வரலாறு. வந்தது கலைஞர் காலத்தில் தொடர்ந்தது. கலைஞர் வெறும் மதிய உணவு அல்ல, முட்டையும் சேர்த்து போட்டார், வாழைப்பழம் கொடுத்தார். பிறகு ஜெயலலிதாவின் காலத்திலும் தொடர்ந்தது. நாம் எதையும் மறுக்கவில்லை. ஆனால் யாருக்கும் தோன்றாத சிந்தனை
காலையில் வந்தவுடனே பிள்ளைக்கு சாப்பாடு கொடு. பாரதியின் பாட்டை நான் பல நேரங்களில் சொல்லுவேன். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொல்லிவிட்டு அடுத்த வரியிலே தான் பாரதி சொன்னான், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். முதல்ல சாப்பாடு போடு. நீங்கள் எல்லோரும் இருக்கிறீர்கள், மதிய உணவே இல்லை. ஒரு வாரமா இங்க இருக்கிறவங்க யாரும் சாப்பிடல. நான் சிலப்பதிகாரம் பற்றி பேசுறேன்னா என் மேல மட்டும் இல்லை, சிலப்பதிகாரம் மேலையும் கோபம் வருமா இல்லையா? அவங்களுக்கு சாப்பாடே இல்லை, இப்ப என்னடா சிலப்பதிகாரம் வேண்டி இருக்குன்னு. எனவே வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், அதற்கு பிறகுதான் பயிற்றி பலகல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று பாரதி எழுதினான். நம் தளபதி நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். 2022 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி சட்டமன்றத்திலே அறிவித்தார். அதே 22ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா அவர்கள் பிறந்த நாளில் மதுரைக்கு அருகிலே இருக்கிற கீழன்னத்தோப்பு என்னும் பகுதியில் ஆதிமூலம் தொடக்கப்பள்ளி என்னும் ஒரு பள்ளியில் இந்த பக்கம் 10 பிள்ளைகள், அந்த பக்கம் 10 பிள்ளைகளை உட்கார வைத்து அவரும் நடுவிலே உட்கார்ந்து காலை உணவை தொடங்கினாரே, அது முதலமைச்சரும் பிள்ளைகளும் இல்லை, அப்பாவும் பிள்ளைகளுமாக. அதனாலேதான் அப்பா என்று பிள்ளைகள் அன்பாக அழைக்கிறார்கள். அந்த திட்டம் தொடங்குகிற போது 39,000 பள்ளிகளில் 17 லட்சம் பேர் பயன்பெற்றார்கள். இன்றைக்கு 20,30,000 பிள்ளைகள் வயிறார உண்கிறார்கள் என்றால் அந்த நன்றியோடு நாம் வாக்களிப்போமா இல்லையா? கண்டிப்பாக. நம் பிள்ளைகளுக்கு உணவு தந்தவர், இந்த நாட்டுக்கு கல்வி தந்தவர், தொழில் துறையில் தமிழ்நாட்டை உயர்த்தி நிறுத்தியவர், இன்றைக்கு வரைக்கும் பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு தாழாமல் காத்து நிற்கிறவர். அவர் இன்றைக்கு எடுத்திருக்கிற 3 போராட்டங்கள், ஒரு நாளும் இந்தி திணிப்பை ஏற்க மாட்டோம், ஒரு நாளும் எங்களுக்கு உரிய பங்கை நாங்கள் இழக்க மாட்டோம். எதற்காக 39 இடங்களை குறைக்கிறார்? மக்கள் தொகை குறைந்து விட்டது என்கிறார்கள். மக்கள் தொகையை குறைக்க சொன்னது யார்? மக்கள் தொகையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சொன்னது, தமிழ்நாடு கேட்டது. நீங்கள் சொன்னதை செய்ததற்கு தண்டனையா எங்களுக்கு? வேண்டுமானால் உண்டு செய்யுங்கள். மக்கள் தொகையை கூட்டி இருக்கிற மாநிலங்களுக்கு இடங்களை குறைத்தால் அது நியாயம், அது தண்டனை. நீ சொன்னதை நாங்கள் செய்தோம், எனவே அதனை நாங்கள் இழக்க மாட்டோம். எண்ணி பாருங்கள். 1952 ஆண்டு நாடாளுமன்றம் கூடுகிற போது 489 தொகுதிகள் தான் நாடாளுமன்றத்தில் இருந்தன. பிறகு அது 523 ஆயிற்று. இன்றைக்கு 543. தென்னாடு முழுவதையும் சேர்த்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, தெலங்கானா எல்லாவற்றையும் சேர்த்து 126 தொகுதிகள் தான் நமக்கு இருக்கின்றன. இன்னமும் குறைத்தால் தென்னாடு என்பதற்கு எந்த உரிமையும் இல்லாமல் போகும். நண்பர்களே, அந்த ரேவந்த் ரெட்டி தெலுங்கானாவின் முதலமைச்சர் மிகச் சரியாக சொன்னார், இது தொகுதிகளுக்கான போராட்டம் இல்லை, மாநிலங்களுக்கான உரிமை போராட்டம். இந்த போராட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சரை போற்றுகிறோம் என்றார். எண்ணி பாருங்கள், நாம் இல்லை, அவர்களாக சேர்த்திருக்கிறார்கள். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா என்றால் நாம் 63 திராவிட நாடு கோரிக்கையை விட்டுவிட்டோம். அவர்கள் விட மறுக்கிறார்கள். நாம் என்ன செய்வது? மறுபடியும் திராவிட நாட்டை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். எழுகிறது திராவிட நாடு. நான் முதலமைச்சரின் பிறந்த நாள் விழாவில் பேசி முடிக்கிற போது இப்படி சொல்லிவிட்டு முடித்தேன். குமுறி அழுவது கோழைகள் வீடு, திமிரி எழட்டும் திராவிட நாடு. குமுறி அழுவது கோழைகள் வீடு, திமிரி எழட்டும் திராவிட நாடு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். நன்றி, வணக்கம்.